ஏற்கனவே உங்களுக்கு 2 வாட்டி மெமோ கொடுத்திருக்காங்க. உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த மெமோ கூட நான் அப்பவே பதில் சொல்லிட்டேன். புதுசா வந்த நீங்க என்ன மிரட்டாதீங்க. உங்களை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால புதுசா வந்தனா உங்ககிட்ட இறங்கி போணுமா? மனசாட்சிக்கு பயந்து முதல்ல கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பாருங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே, சாரி சார். ஓகே. மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் கிழிச்சல, அப்பவே வந்துட்டேன். அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் மாமா. அதான் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டியதா போச்சு. நீ கரெக்டாக தான் நடந்துக்கிட்ட. பாராட்ட வேண்டிய விஷயத்துக்கு பாராட்டணும், கண்டிக்க வேண்டிய விஷயத்துக்கு கண்டிக்கணும். பரவாயில்லையே, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்ட. எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான். நீ கோவப்பட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். சும்மா சொல்லக்கூடாது. கோவத்திலேயே நீ அழகாக தான் இருக்க. மாமா, இது ஆஃபீஸ் டைம். இப்பதான் டியூட்டி டைம்ல ஓபி அடிக்க கூடாதுன்னு ஸ்டாஃபுக்கு அட்வைஸ் பண்ணேன். நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்டாஃபுக்கு தான். மாமா, இது ஆஃபீஸ் மாமா. யாராவது வந்துட போறாங்க. வந்தா என்ன? நீ நம்ம ஸ்டாஃபை கூப்பிட்டு விசாரிச்சல, அந்த மாதிரி நான் ஒன்று விசாரிக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. இது ஆஃபீஸ் தானே மாமா. என்னாச்சு? உங்களை பார்க்கும்போது, உங்க கூட இப்படி பேசிட்டு இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா அன்னைக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு. ஐயோ, நீ அதை விடவே மாட்டியா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சோழி என்ன சொல்லுது? நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா தானே நடக்கும். என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஒளிவு மறைவில்லாம நேருக்கு நேரா சொல்லுங்க. உங்களுக்கு சாதகமா பதில் சொல்ல சோழி எனக்கு உத்தரவு கொடுக்கலம்மா.
சாமி என்ன சொல்றீங்க? அப்படின்னா எங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரி ஆதிமித்ரா கல்யாணம் நடக்காதா? கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சில பேர் சதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு சில பேர் சதி பண்ணக்கூடும்னு என் மனசுல சந்தேகம் இருக்கு. அதுக்காக தான் உங்களை இன்னைக்கு வர சொன்னேன். இப்போ இந்த தடங்கல்களை எல்லாம் முறியடிச்சு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க அக்னி குண்ட யாகம் பண்ணணும். அக்னி குண்ட யாகம் பண்ணும்போது உங்களுக்கு எதிரா சதி பண்றவங்களோட எதிர்ப்புகள் எல்லாம் அந்த யாக நெருப்புல சாம்பலாயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்கும். அப்படின்னா அக்னி குண்டம் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. கல்யாணம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாண மண்டபம் பக்கத்துல நான் அக்னி குண்ட யாகத்தை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருப்பேன். தாலி கட்டி முடிகிற வரைக்கும் யாகம் நடக்கணும். அப்படியே பண்ணிடலாம். நல்லதும்மா. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. அப்ப நான் கிளம்புறேன். அகிலா, இப்போ இந்த அக்னிகுண்ட யாகம்லாம் தேவையா? கேக்குற கேள்விய பாரு. நம்பூதிரி என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டீங்கல்ல? நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த அக்னி குண்டம் யாகம் கண்டிப்பா தேவைதான். ஒருவேளை ஏதாவது ஒண்ணு நடந்து கல்யாணம் தடப்பட்டு போச்சுன்னா அந்த அக்னி குண்டத்துல நான் இறங்கிடுவேன். இது எதிர்பார்க்கவே இல்லையே. செம்ம ஜாக்பாட். சந்தோஷத்தை கொண்டாட வேண்டியதுதான். என்னப்பா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஆண்டி சொன்னா சொன்னபடி செஞ்சிடுவாங்க. எப்படியோ கல்யாணம் நடக்க போறதில்ல. இப்ப என்ன பண்றது? அம்மா எடுத்திருக்கிற இந்த முடிவை நம்ம ப்ரோ கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமா அருண், நீ சொல்றதுதான் சரி. ஆதியோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். இல்ல வேண்டாம். அக்னிகுண்ட யாகம் சம்பந்தமா ஆதிக்கு மட்டும் இல்ல, பார்வதிக்கும் தெரிய வேண்டாம். என்னப்பா சொல்றீங்க? கல்யாணம் நடக்கலனா அக்னிகுண்ட யாகத்துல உன் அம்மா இறங்கிடுவேன்னு சொன்னது ஆதிக்கும் பார்வதிக்கும் தெரிஞ்சா அவங்க 2 பேரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அகிலாவை நான் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் மட்டும் காத்துட்டு இருந்தேனா என்ன? அவ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் எனக்கு இன்ப அதிர்ச்சியில தலைக்கால் புரியல. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி அதிரடியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அகிலா மனசுல வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு நந்தினி. அதனாலதான் அவ இப்படி ஒரு அதிரடி முடிவை கையில எடுத்திருக்கா. எது எப்படி இருந்தா என்ன, அந்த முடிவு நமக்கு நல்லது தானே? நல்லதான் ஆண்டி. ஆதி மித்ரா கல்யாணம் நடந்தாலும் நம்மளுக்கு லாபம் தான். நடக்கலனாலும் அகிலாண்டேஸ்வரி அக்னியில விழுந்து உயிரை விட்டுருவாங்க. இது நமக்கு பெரிய லாபம் தானே? கரெக்டா சொன்ன நந்தினி. ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு அந்த வீட்ல ஒண்ணு கல்யாணம் நடக்கணும், இல்லன்னா இழவு வேணும்.
அகிலாண்டேஸ்வரியோட துப்பாக்கிக்கு பார்வதி தான் பலி ஆவான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அகிலாண்டேஸ்வரியே பலி ஆவான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. நந்தினி, என்னாச்சு? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு உன் சந்தோஷத்துக்கு பிரேக் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? அகிலாண்டேஸ்வரி எடுத்திருக்கிற இந்த முடிவு முழுக்க முழுக்க நமக்கு சாதகமான முடிவுதான். ஆனாலும் இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? இதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்கு நந்தினி? மித்ரா ஆதியோட கல்யாண விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி தன்னோட உயிரை பணையம் வச்சிருக்காங்க. அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னா ஆதி மித்ரா கழுத்துல தாலி கட்டி தான் தீரணும். அப்படி தாலி கட்டாம அகிலாண்டேஸ்வரி உயிரை காப்பாத்தணும்னா அதுக்கு மித்ரா என்னுடைய தங்கச்சி, நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு அகிலாண்டேஸ்வரி கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதுல நமக்கு எங்க சிக்கல் இருக்கு? சிக்கல் மேல சிக்கல் எல்லாம் ஆதிக்கு தானே. என்னாண்டி இப்படி சொல்லிட்டீங்க? ஆதிக்கு அம்மாவை காப்பாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனாலதான் மித்ராவை பத்தின ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுல முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப தீவிரமா வேகம் காட்ட ஆரம்பிப்பாரு. கரெக்ட் தான் நந்தினி. ஆதிக்கு அம்மா மேல இருக்கிற பாசத்துல ஆதாரத்தை வெறி கொண்டு தேடி அலைவான். அதனால ஆதிக்கிட்ட மித்ரா மாட்டிக்க கூடாது ஆண்டி. அப்படி மித்ரா மாட்டிக்கிட்டா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிற மொத்த கேமும் க்ளோஸ். அதனால இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுது நந்தினி. இனிமே ஆதி எங்க போறான், என்ன பண்றான்னு அவன் பின்னாலேயே கண் குத்தி பாம்பா நான் கண்காணிக்கிறேன். நீ கவலைப்படாத. இந்த ஆட்டத்துல நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். மேடம். எஸ் மேடம், நீங்க சொன்ன எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டேன். நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். மாமா. ஹலோ மாமா. ஒரு நிமிஷம் மாமா. விசு, நீங்க ஒரு நிமிஷம் வெளியில இருங்க, நான் கூப்பிடுறேன். ஃபோன் பண்ண நந்தினி. ஆமா, நாளைக்கு வரது உனக்கு சௌரியப்படுமா? நாளைக்கா? சரி, ஓகே மாமா, நான் நாளைக்கே வந்துடுறேன். நாளைக்கே வரணும்னு கட்டாயெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி.
உன்னால வர முடிஞ்சா நாளைக்கே வச்சுக்கலாம், இல்லைன்னா 2-3 நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கோங்க. நான் மித்ராவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எங்க? நானும் மித்ராவும் எங்க வரணும்? நம்ம கல்யாண மண்டபம் தாண்டி இருக்கிற வேலைப்பாடி ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்துடுங்கம்மா. வேலைப்பாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே? ஆமா நந்தினி, நீங்க 12 மணி வாக்குல வந்தா போதும். வந்ததும் கையெழுத்து போட்டு உடனே நீங்க போயிடலாம். 12 மணிக்கு தானே வரணும்? நான் மித்ராவோட நாளைக்கு வந்துடுறேன் மாமா. சரிங்க மாமா, நாளைக்கு நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரிம்மா. நந்தினி மித்ராவை கூட்டிட்டு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போக போறாங்க. இந்த விஷயத்தை உடனே ஆதி சார் கிட்ட சொல்லணுமே. சரி, முதல்ல இந்த வேலையை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆ வாங்க விசு. தேங்க்யூ மேடம். முதல்ல இது ஆதி சார்கிட்ட சொல்லுவோம். ஹலோ, நான் விசு பேசுறேன் சார். சொல்லுங்க சார், ஒரு முக்கியமான விஷயம். நந்தினியும் மித்ராவும் நாளைக்கு வெளியில ஒண்ணா போறாங்க. ஒன்றா போகிறாங்களா? எதுக்காக வெளியே போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனா? ஆமா சார். முக்கியமான தகவல் தான் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்களும் நந்தினி கூட போவீங்களா? கண்டிப்பா போவேன் சார். நந்தினி என்னை கூட்டிட்டு போவாங்க. நல்லதா போச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நந்தினி மித்ராவும் ஒன்றா இருக்கிறத அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே சார், கண்டிப்பா அனுப்புறேன் சார். முடியும்ல? முடியும் சார், கண்டிப்பா அனுப்புறேன் சார். சரி, பார்த்து கவனமாக இருங்க விசு. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி. சொன்னபடியே வந்துட்டாங்க. வாங்க மாமா. ஆமா நந்தினி. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க, மித்ரா வரலையா? 2 பேரும் சேர்ந்து வர வேண்டியது தானம்மா. வந்துட்டு இருக்கா மாமா. நான் வேற ரூட்ல வரேன், அவ வேற ரூட்ல வரா. சரிம்மா. நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்க போறவர் இவர்தான். வணக்கம். வணக்கம்மா. இவர் எதுக்குமா இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்த? ஆபீஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்தது. கார்ல வரும்போது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் மாமா. அதான். எல்லாம் ரெடியா இருக்குல்ல மாமா? எல்லாம் ரெடியா இருக்கு. மித்ரா வந்தது 2 பேரும் கழித்து போட வேண்டியதுதான். மித்ரா வந்தா சீக்கிரம் முடிஞ்சிடுமா. வாமா மித்ரா. வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து. எப்படிமா இருக்க? நந்தினி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்க போது மாமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உள்ள போலாமா மாமா? மணி, போய் உள்ள வரலாமான்னு போய் கேட்டு வா. நந்தினி, இவர் உள்ளெல்லாம் வர வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ஓகே விசு, மாமா சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க உள்ள வர வேண்டாம், இங்கே இருங்க.
ஓகே மேடம். பெருசு நம்ம மேலே ஒரு கண்ணாவே இருக்கு, எப்படி சமாளிக்கிறது? ஐயா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஐயா, போலாங்க. வாமா எல்லாரும் உள்ள போலாம். வாங்க